எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செஞ்சிங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா இட்லி தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டான சட்னி ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து இஞ்சும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். இப்போது சின்ன வெங்காயம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து தக்காளி சேர்க்குறேன். கல்லுப்பு, கொத்தமல்லி, இப்போ தக்காளி நல்லா குக் ஆகணும். அது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக்காக விட்டுருங்க. அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பொட்டுக்கல்ல சேர்த்துக்க போகிறேன். தேங்காய், வந்து ஃபேன் காற்றுல இப்போ நல்லா ஆற விட்டுடணும். ஆறிட்ட அப்புறம் நம்ம அரைச்சிடலாம். புளி சொல்ல மறந்துட்டேன். அதோட புளியும் சேர்த்து அரைச்சிருங்க. இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கணும். இப்போ தாளிப்புக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. சட்னி முடிஞ்சிருச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.